26வது நாள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இந்திய ஜனநாயக நாட்டிற்கு இந்திய அரசியலமைப்பை வழங்கிய தினமாக இன்று நாம் 75வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புரட்சியாளரின் அரும்பெரும் உழைப்பு இந்த நாட்டு மக்களுக்கு, தலித் மக்கள் மற்றும் தலித் அல்லாதவர்கள் அனைத்து மக்களுக்கும் கூட வாழ்வாங்கு வாழ சமதர்ம சமுதாயம் அமைத்துவிட புரட்சியாளரின் அர்ப்பணிப்பு தினமாகிய இந்த நாளை நாம் வெகு விமரிசையாக கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் கோலார் மாவட்டம் மற்றும் தங்கவயல் விசிகாவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து அவருக்கு நாம் நன்றி கடன் செலுத்துகின்றோம். உலகிலேயே the biggest and largest constitution written by Dr. B.R. Ambedkar. This constitution is having a presidential role, prime minister form of government, and also a directive principles of Ireland. Dr. Ambedkar compiled the constitution with the great effort and offered to the Indian people to form a equalitarian society. இந்த நாளில் விசிகாவின் சார்பாக மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலே அனைத்து கட்சிகளும், பொது அமைப்புகளும், தலித் அமைப்புகளும் அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றி கடன் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணலின் பிறந்த தினமும் மறைந்த தினத்தை நாம் கொண்டாடி வருவது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அதைவிட மிகவும் முக்கியமானது, அவர் எழுதி இந்த மக்களுக்கு அர்ப்பணித்த இந்திய அரசியலமைப்பு வழங்கிய தினத்தை நாம் மிகவும் விமரிசையாக கொண்டாட வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் படிக்காதவர்கள் படிக்கவும், வேலையற்றவர்கள் வேலை பெறவும், சமுதாயத்தில் ஒரு சம தர்ம நிலையை நாம் அடைவதற்கு உந்துதலாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால், கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அந்த நிலை மாறி இன்று அனைத்து மக்களும் கூட சமுதாயத்தில் வாழ்வாங்கு வாழ நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருக்கிறது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம்தான். இந்த சட்டம் இல்லை எனில் சாதியின் பேரால், சனாதன தர்மத்தின் பேரால், பல்வேறு கட்சிகளின் வித்தியாசத்தின் பேரால் நாம் அடங்கி ஒடுக்கப்பட்டிருப்போம். அந்த நிலை இல்லாமல் சமதர்ம சமுதாயமாக நாம் வாழ நமக்கு வழிவகை செய்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம். அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். அவர் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைபுகளுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, அனைத்து சாதியினர்களுக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்க வழிவகை செய்கின்ற வகையிலே தான் அரசியல் சட்டத்தை எழுதியிருக்கிறார். அதனால்தான் இன்று உலகமே அவரை போற்றிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கூட உலகத்தில் சிறந்த 100 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அதிலே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை முதலாக அவர்கள் தேர்ந்தெடுத்து நமக்கெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், உலகில் பல்வேறு அரசியல் தலைவர்கள், சமுதாய சிற்பிகள் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக, முதல்வராக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வது நமக்கெல்லாம் மிகவும் பெருமையும் ஆச்சரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சிறப்பான ஒரு செய்தியாக இருக்கிறோம். இந்த நேரத்திலே விசிகாவின் சார்பாக நாம் அனைத்து கட்சிகளுக்கு கூட மீண்டும் ஒரு முறை, தலித் அமைப்புகளுக்கு கூட மற்றும் பல்வேறு சமுதாய சேவை அமைப்புகளுக்கு கூட ஒரு வேண்டுகோள் என்னவெனில், அவர்கள் இந்த நாளை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை அந்த ஜெய்பீம் வாசகத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ಜೈ ಭೀಮ್. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ಭಾರತ ರತ್ನ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಸಂವಿಧಾನ 75ನೇ ವರ್ಷದ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನಲ್ ಡೇ ಅಂತ ಇಲ್ಲಿ KGFನಲ್ಲಿ BCK ಮೂಲಕದಿಂದ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅವರಿಗೆ ಗೌರವ ಸಲ್ಲಿಸಿದ್ದೀವಿ. ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರಿಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನಮಗೆ ಒಂದು ಶಾಕ್ ಆಗಿದೆ. ಯಾರು ಒಬ್ಬರು ದಲಿತ ಮಕ್ಕಳು
ಗೌರವ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ. ಸೊ ಮುಂದಿನ ವರ್ಷ ನಾವು ತುಂಬ ಮುಂದೆ ಬಂದು ನಮ್ಮ ದಲಿತ ಅವ್ರ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ಮುಂದೆ ಬಂದಿದ್ದಾರೆ, ತಂದಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು. ಮುಂದಿನ ವರ್ಷ ಎಲ್ಲ ದಲಿತವ್ರನ್ನೂ ಸರಿ, ಬೇರೆ ಪಕ್ಷದವ್ರನ್ನೂ ಸರಿ, ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರನ್ನ ಗೌರವ ಪಡಿಸ್ಬೇಕಂತ ನಮ್ಮ VCK ಮೂಲಕದಿಂದ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮುಂದಿನ ವರ್ಷದಿಂದ ನಾವು ಜಾಸ್ತಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಥರ ಯಾರು ಇರಬಾರ್ದು, ಎಲ್ಲ ಫಾರ್ವರ್ಡ್ ಆಗಿ ಬರಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಗೌರವ ಪಡಿಸ್ಬೇಕು. ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮೂಲಕದಿಂದನೇ ಎಲ್ಲ ನಾವು ದಲಿತ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಇವತ್ತು ಧೈರ್ಯವಾಗಿ ಓಡಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಹೆಣ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಧೈರ್ಯವಾಗಿ ಓಡಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ನಮಗೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರಿಂದ ನಾವೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಗೌರವ ಪಡಿಸ್ಬೇಕಂದು ನಮ್ಮ VCK ಬೇಡ್ತಾ ಇದೆ. ஜெய் பீம். மாலிங்கம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோலார் தங்கவயலில் தான். வளர்ந்த காரணத்தில் அக்காலத்தில் இருக்கும்போது அம்பேத்கரை பற்றி புக்கு கான்ஸ்டியூஷன் புக்கு எழுதியிருக்கிறார் என்றால் எங்கள் தலித் சமுதாயத்தில் மக்கள் தலித்துக்கு அல்லாமல் மற்ற எல்லா இந்தியர்களுக்கும் ஒரே புக்காக கான்ஸ்டியூஷன் எழுதிய நாள் இன்று. இந்த நாளில் அவருடைய பெருமையையும் அவருடைய புகழையும் என்றும் நிலைநிறுத்த இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாக கண்டிப்பாக மேற்கொண்டு வருஷம் இந்த மாதிரி திருவிழா மாதிரி இதை கொண்டாடி அந்த நாளில் இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அம்பேத்கரை பற்றி சொல்லிக் கொடுத்து நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்பது நவா. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் அந்த காலத்தில் இந்த மாதிரி நினச்சதுனால தான் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன்ஸ் எழுதுனால தான் என்னையும் ஒரு டாக்டராக படிக்க வைத்தார். ஜெய் பீம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.